பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. NCR Pure Cotton Club, formals and casual shirts. அதிமுகவா அண்ணாமலையா என்று வரும் பொழுது அதிமுக தான் வேணும் அப்படிங்கிற மெசேஜ தெளிவாக இன்று திரு நயினார் நாகேந்திரனின் நியமனம் மூலமாக தமிழகத்துக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. அப்ப கூட்டணிக்கு அண்ணாமலை எப்படி பிடிக்கும்? கூட்டணி வேணும்னு முடிவு பண்ணும் போது நயினார் நாகேந்திரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக அவருடைய பிறந்த வீடு. அவரு அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய பாசறையில பணியாற்றியவர். அதனால அவருக்கு அந்த சைடு கண்டிப்பா ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். சோ இன்று நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர். பாஜகவுல முதல் முறையாக அந்த சமூகத்தை சேர்ந்தவர். கண்டிப்பாக தமிழகத்துல சமூகம் சேர்ந்த வாக்கு வங்கிகளை மீண்டும் உற்சாகப்படுத்தும். वो हम जीतने के बाद तय करेंगे. मैं कोई कंफ्यूजन छोड़ना नहीं चाहता डीएमके के लिए. நம்முடைய கட்சி ரீதியான வேறுபாடுகளை நாம அப்புறமா பாத்துக்கலாம். அண்ணாமலை அவர்கள் தமிழகத்துல பாஜகவை வளர்த்த அளவுக்கு யாரும் இன்றைய பாஜகவின் ஒரு பெரிய வளர்ச்சி. ஃபுல் கிரெடிட் கோஸ் டு ஹிம். இப்போ அண்ணாமலைய பார்த்து ஈர்க்கப்பட்டு பாஜக பக்கம் வந்தவர்கள் இப்ப எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் தமிழகத்தை விட்டு நான் போக மாட்டேன், நாங்கெல்லாம் அதை ஆர்வமா எதிர்பார்க்கிறோம். கடுமையான பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில நயினார் நாகேந்திரன் அவர்களை பாஜகவுடைய தமிழ்நாடு தலைவர் பொறுப்புக்கு அறிவிச்சிருக்காங்க. அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வர இருக்கு. இப்போ இந்த தலைவர் பதவி அறிவிப்பை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் ஒரு 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 ஸ்டைல் செட் பண்ணிக்கிட்டு இருந்தார் இந்த தலைவர் பதவியில். இப்போ ஒரு தலைவர் இன்னொரு தலைவர் மாறி இருக்காரு. உங்களுடைய பார்வை மேம்? பாஜகவின் புதிய தமிழக தலைவராக, மாநில தலைவராக பொறுப்பேற்கும் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே இது ரொம்ப நாளா பேசப்பட்ட விஷயம்தான். ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இத பத்தி அண்ணாமலை அவர்கள் மாறுகிறாரா, அப்படி மாறினா யார் அடுத்தது அப்படிங்கிற பேச்சு பல நாட்களாக அது நடந்து கொண்டிருக்கும் வேளையில ரொம்ப நாள் அண்ணாமலை உடைய ஐ திங்க் த பால் வாஸ் இன் அண்ணாமலை அவர்களுடைய கோர்ட்ல. அவர் மாற்றம் இல்லாமல் ஒரு சுமூகமான ஒரு வாய்ப்பு உண்டாக்க முடியுமா அப்படின்னு மேலிடம் ட்ரை பண்ணிருக்காங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஓபன் சீக்ரெட். ஏன்னா அலையன்ஸும் வேணும், அண்ணாமலையும் வேணும் அப்படின்ற ஒரு முயற்சியை முதல்ல நடத்தி இருந்திருக்கிறாங்க. அது நடக்காது என்னும் பட்சத்தில் அதிமுகவா அண்ணாமலையா என்று வரும் பொழுது அதிமுக தான் வேணும் அப்படிங்கிற மெசேஜ தெளிவாக இன்று திரு நயினார் நாகேந்திரனின் நியமனம் மூலமாக தமிழகத்துக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக அதிமுகவுக்கும் அவர்களை சார்ந்தவர்களுக்கும் அறிவிச்சிருக்கிறாங்க பாஜக அப்படிங்கறத தான் நாம புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா நயினார் நாகேந்திரன் அவர்கள் நிறைய விஷயங்கள்ல ஒரு எலெக்ஷனை குறி வச்சு நம்ம பேசும்போது நிறைய விஷயங்கள்ல அவர் ரொம்ப பர்ஃபெக்டான கேண்டிடேட். நம்பர் 1, அவர் ஒரு எம்எல்ஏ, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எலெக்ஷன்ல ஜெயிச்ச ஒரு எம்எல்ஏ. அது ஒரு முக்கியமான ஒரு தகுதி. ஒரு 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 கட்சிய மாநிலத்துல அவங்க தலைமை வகித்து நடத்துறாங்கன்னு சொன்னா அவங்க அந்த கட்சிக்காக சட்டமன்றத்துல போய் பேசுவாங்க, கட்சியின் ஒரு பிரதிநிதியாகங்கிறது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ். ஒண்ணு. செகண்ட், நல்ல வசதி உள்ளவர். எந்த ஒரு தேர்தலாக இருந்தாலும் நன்றாக அதை பொருளாதார ரீதியாக சந்திக்கக்கூடியவர். மூன்றாவது, பழுத்த அரசியல்வாதி. அதிமுகவில் அமைச்சராக இருந்தவர். அரசாங்கத்தில் அரசு பொறுப்புக்கும் அவர் புதியவர் அல்ல, அரசியலுக்கும் புதியவர் அல்ல. எல்லா பக்கமுமே நண்பர்கள். முக்கியமான விஷயம், நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு எதிர்கட்சியில கூட எல்லாருமே ரொம்ப சாஃப்டா, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. அவருக்கு எதிரிகள் பெருசா இல்ல. அது எப்பவாச்சும் ஒருத்தருக்கு தான் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். அவர் எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு தலைவர் அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் அட்வான்டேஜஸ்.
எல்லாத்த விட முக்கியமான அட்வான்டேஜ் கூட்டணி கணக்கு. கூட்டணிக்கு பிடித்த ஒரு நபர். அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கூட்டணி பிடிக்காது, அவர் கூட்டணிக்கு எதிர்ப்பாளர். அப்ப கூட்டணிக்கு அண்ணாமலை எப்படி பிடிக்கும்? கூட்டணி வேணும்னு முடிவு பண்ணும்போது நயனா நாகேந்திரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக அவருடைய பிறந்த வீடு. அவரு அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய பாசறையில பணியாற்றியவர். அதனால அவருக்கு அந்த சைடு கண்டிப்பா ஒரு அட்வான்டேஜ் இருக்கும், ஒரு ஃப்ரெண்ட்லி டேர்ம்ஸ் கிடைக்கும். அத நான் ஒவ்வொரு தரமுமே சொல்றேன். 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு மெகா கூட்டணி தேவைப்படுது. இந்த கேடு கெட்ட திமுக அரசை வீழ்த்த ஒரு மெகா கூட்டணி தேவைப்படுதுங்கிறது எல்லாருடைய ஒரு யூகமாக இருக்கிறது. நான் அதை நிறைய தரம் பேசியிருக்கிறேன். திமுகவை அகற்றிய பிறகு நம்முடைய கட்சி ரீதியான வேறுபாடுகளை நாம அப்புறமா பாத்துக்கலாம். முதல் ஆப்ஜெக்டிவ் டு கெட் அ சேஞ்ச் இன் லீடர்ஷிப் அப்படிங்கறத தான் நம்ம எல்லாருமே சொல்றோம். அந்த வகையில கூட்டணி செயல்பாடுகள், பேச்சுவார்த்தையே இல்ல, கூட்டணி செயல்பாடுகளுக்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள் ரொம்ப முக்கியமாகவும் ரொம்ப அனுகூலமாகவும் இருப்பார் அப்படிங்கிறது எல்லாருடைய கணிப்பு. இன்னைக்கு அதிமுகவே 3 திசையில பிரிந்து கிடக்கு. தினகரன் அவர்கள் ஒரு பக்கமும், சசிகலா அவர்கள் ஒரு பக்கமும், ஓபிஎஸ் அவர்கள் ஒரு பக்கமும் தனியா இருக்கிறாங்க. இபிஎஸ் அவர்கள் அதிமுக அதிகாரப்பூர்வமான கட்சியுடைய தலைவராக இருக்கிறாரு. அவங்க எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் அதிமுகவாகணும் கூட நம்ம சொல்லல. பட் இவங்க எல்லாரும் ஒரே கூட்டணியில இருக்கணும்னா கூட அதை ரொம்ப சென்சிட்டிவா ஹேண்டில் பண்ணணும் இல்லைங்களா? இவங்களுக்கு இருக்கக்கூடிய வரலாறு மனதில் அதை ரொம்ப சென்சிட்டிவா ஹேண்டில் பண்ணணும். அதுக்கு பர்ஃபெக்ட் பர்சன் நயினார் அவர்கள். இந்த லீடர்ஷிப் சேஞ்சுங்கிறது வெறுமனே தமிழ்நாடு பிஜேபியை மட்டும் மனசுல வச்சு தலைமை எடுக்கல, அதிமுகவோட ஒரு இசைந்து போகக்கூடிய ஒரு தன்மையோட இருக்கக்கூடிய லீடர் வேணுங்கிறதுனால எடுத்திருக்காங்களா? கூட்டணி கணக்குங்கிறது இதுல மிக முக்கியமான காரணம் தான். இதுல நயினார் அவர்கள் இதுல எல்லாத்தையும் இன்னும் ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, அவர் சார்ந்திருக்கும் சமூகம். தமிழக அரசியல்ல எதிர்கட்சி தலைவர்கள் இருவர் கொங்கு வேளாளர் சமூகத்திலிருந்து வரும்பொழுது கொங்கு வேளாளர்களுடைய வாக்குகள் நமக்கு கணிசமாக வந்தாலும் அடுத்த சமூகங்களுக்கு ஒரு புறக்கணிப்புங்கிற ஃபீலிங் வந்துடக்கூடாது, மற்ற சமூகங்களை புறக்கணிச்ச வகையில ஆயிடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பெரிய கணக்கு. சோ இன்று நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர், பாஜகவுல முதல் முறையாக அந்த சமூகத்தை சேர்ந்தவர் முதல் முறையாக தலைமை பொறுப்புக்கு வருகிறார் அப்படிங்கிறது கண்டிப்பாக தமிழகத்துல சமூகம் சேர்ந்த வாக்கு வங்கிகளை மீண்டும் உற்சாகப்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. அவரை பத்தின ஒரு சந்தேகமோ விமர்சனமோ இல்லைனாலும் ஒண்ணுதான் சொல்ல முடியும். அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டுல பாஜகன்னு வெளியே சொல்லவே யாரும் சொல்ல மாட்டாங்க. நான் பாஜக கட்சியை சேர்ந்தவன் சங்கின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அது ரொம்ப ஒரு வெளியவே தெரியாம சைலண்டா இருந்த ஒரு காலம் இருந்த போக, கட்சியே இல்லாத காலம் இருந்த டைம் போக, இன்னைக்கு எல்லா இடத்துலயும் பாஜக இது நான் ஒரு இந்து, நான் மோடியோடைய ஆதரவாளன் அப்படின்னு எல்லாம் பெருமையா சொல்றதுக்கு நான் அண்ணாமலைய ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு காரணம் தான் பெருசு. அண்ணாமலை அவர்கள் தமிழகத்துல பாஜகவை வளர்த்த அளவுக்கு யாரும் வளர்க்கல, எல்லாரும் வளர்த்தாங்க. பட் இன்றைய பாஜகவின் ஒரு பெரிய வளர்ச்சி அண்ணாமலைக்கு ஃபுல் கிரெடிட் கோஸ் டு ஹிம். அந்த ஒரு விஷயத்துலதான் நாம யோசிக்கணும். இப்போ அண்ணாமலைய பார்த்து ஈர்க்கப்பட்டு பாஜக பக்கம் வந்தவர்கள் இப்ப எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? அந்த ஒரு வாக்கு வங்கிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் அவங்களுடைய நம்பிக்கையை எப்படி பெற போறாரு? ரெண்டாவது, அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் பாஜகவை எதிரியாக இதுவரை பார்த்து கொண்டிருந்தவர்கள் நாளைக்கு கூட்டணி அமையும் பொழுது திருப்பி எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க? அதை எப்படி இவர்
மேனேஜ் பண்ண போறாரு, என்ன சொல்லி மக்களுடைய நம்பிக்கையை இவர் பெற போறாரு அப்படிங்கறத காலம் பதில் சொல்லும். இங்க எப்பவுமே நடக்கிறது அதானே. எல்முருகன் அவர்களுக்கு வந்து தலைமை வந்து அண்ணாமலை அவர்களுக்கு வரும்பொழுது மாற்றும் பொழுது அவருக்கு வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் பதவி கொடுத்தாங்க, தமிழிசை மேடமா கவர்னர் ஆக்குனாங்க. அந்த மாதிரி ஏதாவது கண்டிப்பா மத்திய அளவுல ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க. அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் தமிழகத்தை விட்டு நான் போக மாட்டேன், என்னுடைய இது இங்க என்னுடைய செயல்பாடு இங்க இருந்துட்டே தான் இருக்கும்னு சொல்லியிருக்காரு. நாங்கெல்லாம் அதை வந்து ஆர்வமா எதிர்பார்க்கிறோம். ஸோ அவருக்கு ஒரு மத்திய அமைச்சர் கொடுத்தாக்க அவரோட ஃபாலோவர்ஸ் அண்ட் அவரால் இன்ஸ்பயர் ஆகி கட்சிக்குள்ள வந்தவங்க எல்லாம் ஹாப்பி ஆவாங்க, இந்த டிரான்சிஷனை வந்து பெருசா நினைச்சுக்க மாட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல அண்ணாமலை அவர்கள் நான் சொன்ன மாதிரி தமிழகத்துல பாஜகவுடைய வளர்ச்சி அடையாளம் எல்லாத்துலயும் அண்ணாமலை அவர்களுடைய பங்கு மிக மிக பெருசு. அதனால அவருடைய அந்த வைப்ரண்ட், இப்போ ஒரு அடுத்த தலைமுறை இளைய தலைவர் அவர். கண்டிப்பாக நாட்டை விட தமிழ்நாட்டுக்கு, இந்திய நாட்டை விட தமிழ்நாட்டுக்கு அவருடைய சேவை தேவைங்கிறது என்னுடைய கருத்து, மக்கள் நிறைய பேருடைய கருத்து தான். தமிழக மக்களை திமுக ஆட்சியிலிருந்து காப்பாற்றணும்னு நினைக்கிற எந்த ஒரு தலைவரும் கூட்டணிக்கு மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. அதிமுக கண்டிப்பாக மக்கள் நல கூட்டணியாக பாவித்து இதை வந்து அவங்க வருவாங்கங்கிறது தான் எல்லாருடைய நம்பிக்கை. கண்டிப்பா அதுல வந்து அவங்க மக்களை, தமிழக மக்களை ஏமாற்ற மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். ஸோ அடுத்த கட்டம் அப்படிங்கிறது வந்து பாஜகவுக்கு என்னவா இருக்க போகுது? ஏன்னா அண்ணாமலை ஒரு இடத்துல கொண்டு வந்து விட்டுருக்காரு. இனி இந்த லிகசியை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாரா நயினார் நாகேந்திரன் சார்? ஏன்னா ஒரு மாற்று கட்சியில இருந்து வந்திருக்காரு. அது காலம் தான். இதை இப்போ இந்த ஒரு வருஷத்துல எல்லாத்துக்கும் விட ஒன்னொன்னா தெரிய போகுது. எல்லா கேள்விகளும் இப்பவே பதில் சொல்ல முடியாது. தேங்க்யூ மேம், தேங்க்யூ, தேங்க்ஸ் a lot for your words. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. ஏகே வராரு, வழி விடுறா. NCR Pure Cotton Club, formals and casual shirts.